சாமியார் சொல்றாரு அபிராமி கிட்ட, அந்த துளசி பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தே தீரும். அந்த பொண்ணு கழுத்துல இன்னொரு தாலி ஏறும். அபிராமி சாமியார் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கப்ப துளசி நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்துல மேயாத மான்னு சொல்லிக்கிட்டு சின்ன தம்பி வர்றாரு. சாமியார் சொல்றாரு அபிராமி கிட்ட, அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறுறத யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. துளசி நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சின்ன தம்பி வேடனா நடிக்கிறாரு. அந்த நாடகத்துல வர ஹீரோயிங்க பார்த்து சொல்றாரு சின்ன தம்பி, என்னை தெரியவில்லையா உனக்கு? நான் தான் வேடன். இந்த நாடகத்துல வர்ற ஹீரோயின் கேக்குறாங்க, வேடனுக்கு இங்கே என்ன வேலை? வேடன் சொல்றாரு, நான் வரும் வழியில் ஒரு அழகான மானை பார்த்தேன், அந்த மானை பார்ப்பதற்கு தான் வந்தேன். சாமியார் கிட்ட அபிராமி சொல்றாங்க, என் மருமகளை என்னைய விட்டு போகவே விட மாட்டேன், என்னைய மீறி இப்படி ஒரு விஷயத்த நடக்கவும் விட மாட்டேன். நாடகம் நடந்து முடியல. சின்ன தம்பி கழுத்துல இருந்த மாலைய விட்டு எறிகிறாரு. அந்த மாலை துளசி கழுத்துல வந்து விழுகுது. துளசி அந்த மாலைய பாக்குறாங்க, சின்ன தம்பிய பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.